வணக்கம் நேயர்களே, நான் சுரேஷ் ராதாகிருஷ்ணன். வெல்கம் டு லைஃப் சைன் 777 சேனல். சார், நீங்க ஒரு இன்டெலிஜென்டான பர்சன். எந்த ஒரு வேலையையும் உங்களால பக்காவா பிளான் பண்ணி அந்த வேலையை சக்சஸ் பண்ண வைக்க உங்களால முடியும். ஆனா உங்களுக்குள்ள அந்த லேசினஸ், சோம்பேறித்தனத்தால நீங்க அந்த வேலையை செய்யாம அப்படியே விட்டுடுவீங்க. லாஸ்ட்ல அந்த வேலை சக்சஸ் ஆகாம அப்படியே நின்னுடும். நீங்க மனசுக்குள்ள நினைப்பீங்க, கடவுள் நமக்காக ஒரு திட்டம் வகுத்திருப்பார், என்றாவது ஒரு நாள் எனக்கு நல்ல நாள் வரும் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். அப்படியே நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு நல்ல நாள் வந்துடுங்களா? இதை பற்றிய ஒரு சிறுகதை தொகுப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு சோம்பேறி மனிதன் ஒருவன் மிகவும் பசியாக இருந்தான். அதனால் அவன் சில ஆப்பிள்களை அருகில் இருந்த ஆப்பிள் தோட்டத்தில் இருந்து திருட முயன்றான். ஆனால் விவசாயி அவனை கண்டு கத்த ஆரம்பித்தான். சோம்பேறி பயந்து காட்டுக்குள் ஓடினான். சிறிது நேரம் கழித்து அவன் அந்த காட்டில் ஒரு வயதான ஓநாயை பார்த்தான். அந்த சோம்பேறி மனிதன் ஆச்சரியப்பட்டான். இந்த வயதான ஓநாய் எப்படி உயிர் வாழ முடியும் இந்த அடர்ந்த காட்டிற்குள்? இதனால் தனியாக வேட்டையாடி தன் பசியார முடியாதே என்று. ஆனால் திடீரென்று எதிர்பாராத விதமாக சம்பவம் ஒன்று அங்கு நிகழ்ந்தது. ஒரு சிங்கம் இறைச்சி துண்டுடன் ஓநாயை நோக்கி வந்தது. சோம்பேறி மனிதன் சிங்கத்திடம் இருந்து தப்பிக்க பாதுகாப்பாக ஒரு மரத்தின் மீது ஏறினான். ஆனால் ஓநாய் சிங்கத்திடம் இருந்து தப்பிக்க எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இதை கவலையுடன் பார்த்த அந்த சிங்கம் ஒரு இறைச்சி துண்டை ஓநாய்க்கு அருகில் உண்பதற்காக விட்டு சென்றது. சோம்பேறி மனிதன் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டான். இது ஒரு கடவுளின் திட்டமாகத்தான் இருக்கும். கடவுள் எப்போதும் தனது படைப்பை கவனித்துக் கொள்ள ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. அதே போல கடவுள் தனக்கும் ஏதாவது திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பினான் அந்த சோம்பேறி. அதனால் அவனும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த அடர்ந்த காட்டிற்குள்ளேயே அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். யாராவது தனக்கும் உணவு அளிக்க வருவார்கள் என்று. ஆனால் 2 நாட்களாக ஆகியும் அந்த சோம்பேறிக்கு உணவு அளிக்க யாரும் வரவில்லை. அந்த சோம்பேறி கடைசியில் பசி தாங்க முடியாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போது வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான். தனக்கு நடந்தவற்றை அந்த ஞானியிடம் சுருக்கமாக கூறினான். பிறகு அந்த சோம்பேறி மனிதன் ஞானியிடம் கேட்டான், கடவுள் ஏன் அவனை ஓநாயை விட வித்தியாசமாக நடத்தினார் என்று. ஞானி அமைதியாக பதிலளித்தார், அது உண்மைதான். கடவுள் அனைவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உனக்காகவும் ஒரு திட்டம் வகுத்திருப்பார் கடவுள். ஆனால் நீ கடவுள் வகுத்திருக்கும் திட்டத்தை போல நடந்து கொள்ளவில்லை. மேலும் அந்த ஞானி கூறினார், மகனே, நீ ஒரு ஓநாயை போல இருப்பதை கடவுள் விரும்பவில்லை. நீ சிங்கத்தை போல இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்று அந்த ஞானி அந்த சோம்பேறி மனிதனிடம் கூறினார். நேயர்களே, இது ஒரு சிறுகதை தான். ஆனா இந்த சிறுகதையோட மைய கருத்து இன்றைய காலகட்டத்துல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் நம்ம பார்க்கணும். நீங்க ஒரு திறமைசாலி, வாழ்க்கையில முன்னேறத்துக்கான எல்லா வழியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்யாம நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார், எனக்காக ஏதாவது திட்டம் வகுத்திருப்பார் அப்படின்னு நீங்க நினைத்து எந்த ஒரு முயற்சியும் செய்யாம இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க வாழ்க்கையில முன்னேற முயற்சி செஞ்சாதான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் இந்த கதையோட மைய கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.